ஐயா சொல்லுங்கள் உங்கள் பேர்? என் பேர் எம் காளிதாஸ். இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? இங்கே மணி வியாபாரம் பார்க்குறேன். படிக்க மலை உத்திராட்சி நவரத்னம் கொல்லிமலை தைலம் வரை வச்சுருக்கிறேன். மூலிகை தைலம். கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பில் வலி, நெஞ்சில சளி இருந்தால் 1 செகண்ட் டெமோ பவர் ஃப்ரீ, நோ ஃபார் மணி. கருங்காலி ஒரிஜினல் வச்சுருக்கு, ஸ்படிக மலை ஒரிஜினல் வச்சுருக்கு, உத்ராட்சி ஒரிஜினல் இருக்குது, தாமிரம் மல்லி ஒரிஜினல் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, நம்பர் 1. உங்கள்கிட்ட இருக்கிறதுல மூலிகையிலே எனக்கு இந்த நோய்க்கு ஒரு மருந்து என்கிட்டதே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்ன மருந்து அப்படி வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன நோயின்னு சொன்ன பிறகு தான் சொல்ல முடியும். மொட்டையாக நோயின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவேன்? இல்லை என்கிட்ட இதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? கைகால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிஞ்சு, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, எனி பெயின் கில்லர் என்ன வலி இருக்குது பாடியில் ஸ்டாப் பண்ணிடுங்க. நோ ஃபார் மணி, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். நோ மணி. நீங்கள் இது ஊரா? நம்ம ஊர் திருச்சியில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து சில மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சில மூலிகைகள் காய்ச்சி சொந்தமாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எண்ணெயை வச்சு காய்ச்சி எடுக்கிறது தான் நம்ம சொந்த பவர். காட்டு வெங்காயம், காட்டு இஞ்சி, மலை பூண்டு, தேவதாரம், கருங்காலி, யூக்காலி, புல் தைலம், சரியானங்க, பிறனிக, வெள்ளாரி, யூக்காலி சொந்த தைலம். ஏர் சிங்கு இறங்கு சிங்குன்னு சொல்கிறாங்களே, ஏர் சிங்கு அப்படின்னா என்ன? அது வந்து பூஜையில் வைக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குது. ஏர் சிங் இறங்கு சிங்கிறது இறங்கு சிங் வைக்கக்கூடாது, ஏர் சிங் வைக்கலாம். அதான் பணம் காசு வரவுக்கு நல்லா இருக்கும். தேவதாரி கட்டையில் இருக்குது. உடனே கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? தேவதாரம், கருங்காலி, யூக்காலி எல்லாம் வச்சுருக்கேன். தேவதாரி கட்டியோட மகிமை என்ன? தேவதாரம் வந்து தெய்வத்துக்கு குடும்பம். தெய்வமே அந்த கருத்தில் குடும்பம். அந்த மரத்தில் குடியிருக்கும். அதுதான் தேவ தாரம் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கே அது தாரம். அது அப்போ தெய்வத்துக்கு தாரம் இருக்கும்போது கேரளாவில் வந்து அந்த கட்டையை வச்சு பூமியில் வச்சு நிலையில் வச்சு உள்ளே வச்சு அது அப்புறம் தான் வீடியோ கட்டுவாங்க. ஏன்னா அந்த குடும்பம் தெய்வமாக இருக்கும். இன்னும் கேரளா நல்லா இருக்கு. நம்ம அந்த சாஸ்திரமும் தெரியாது. எட்டுக்கை அம்மனோட சிறப்பு இது தெரியுமா? எட்டுக்கை அம்மன் வந்து நினச்சே சாதிப்பான். மனமுருகி கேட்டால் எல்லாமே செய்வான். வீடு இல்லையா வீடு தருவா, காடு இல்லையா காடு தருவா, என்ன நினைக்கிறோ தருவா. ஆனால் என்ன சொல்கிறியோ அது செஞ்சிடணும். அவள் என்ன நீ சொல்கிறியோ வாய்த்துன்னு சொல்கிறியோ அது செஞ்சிடு. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? ஒரு 6-7 வருஷமாக இருக்கிறேன். யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி அது மறுபடியும் கோயிலுக்கு வரும்போது உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்க? கொரியர் கேட்டிருக்கேன், கொரியர் போட்டிருக்கேன். அப்படி 50 பேர் கொரியர் கேட்டிருக்கேன், கொரியர் போட்டிருக்கேன். டேரெக்டாக திருச்சியிலேருந்து கொரியர் போட்டிருக்கேன். 50 பேர். திருச்சிக்கு அப்போ எப்போ போவீங்க? மறுபடியும் எப்போ போவீங்க? அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு இந்த அமாவாசை முடிச்ச போவேன். அது அப்புறம் அடுத்த பௌர்ணமி வருவேன். அமாவாசை முடிச்ச போவேன். 20 நாளுக்கு ஒரு 20 நாள் இருப்பேன். இதெல்லாம் நீங்களே இந்த மாலையெல்லாம் நீங்களே செய்கிறது? சொந்த போட்டு ஹேண்ட் மேக்கர். சொந்த கையால் செய்கிறது சொந்தமாக. இது பேர் ஜடாமுனீஸ்வரர். ஜடாமுனீஸ்வரர் வச்சா சுற்றும். அப்படியா? தானாக சுற்றும். ஜடாமுனீஸ்வரர் சிவனுடைய கொண்டை. வீட்டில் பூஜை வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை வெள்ளி கப்பு போட்டு ஹோல்ஸ் போட்டு வெள்ளி கப்பு போட்டு கெண்டக மணியை பயன்படுத்திக்கலாம். இந்த உத்தராசம் எங்கேயும் காய்க்கிறதா? இதில் நேபாள், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார், ஸ்ரீசைலம், பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் அங்கே கிடைக்கின்ற பொருள். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு நல்லது சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள். வரீங்க, மனமுருகி வேண்டுறீங்க, வேண்டது நடக்கும். 2 பதி. அந்த பக்கம் பத்திரகாளி, இந்த பக்கம் எட்டுக்கை அம்மன். மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறீங்க? மருத்துவ ரீதியாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, நல்லா இருங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. தான் உழைப்பு, தன் கை நம்பி வாழுங்க, மற்ற நம்பி வாழுங்க, சொந்த காலில் வாழு. கூல். சூப்பர். தேங்க்யூ. இங்கிலீஷ் மெடிசனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவீங்களா? இங்கிலீஷுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம நாட்டு மருத்துவம் தாத்தா முப்பாட்டு அதை கண்டுபிடிச்ச வைத்தியம். இது இங்கிலீஷ் வந்து மருந்தும் வேறு. அது கெமிக்கல்ஸ், நாட் ஃபார் கெமிக்கல். இது ஒன்லி மெடிசன்ஸ், ஆயுர்வேதம், ஹேண்ட் மேக்கிங், முழு ப்ராடக்ட், சொந்த ப்ராடக்ட். இந்த பையனுக்கு தேய்ச்சி விடுங்க. அப்படி அதையும் எங்கள் வீடியோ போட்டுருங்க. இவங்க பையனுக்கு தேய்ச்சி விடுங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம மலேசியா போயிருக்கோம், சிங்கப்பூர் போயிருக்கோம், சிலோன் போயிருக்கோம், எத்திச்சா ஆல் டூர் வேறு போயிருக்கோம். மலேசியா சிங்கப்பூருக்குலாம் எதுக்கு போனீங்க? போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.
பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அங்கே போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி தைலம் பர்ச்சேஸ் பண்ணுறது, மணி பர்ச்சேஸ் பண்ணுறது. தைலம் நீங்கள் தான் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அங்கே பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தமிழர் மட்டும்தான் இருப்பாங்க. தமிழர் சேல்ஸுக்கு போகிறீங்க? சேல்ஸ் பண்ணுறது, பர்ச்சேஸில் சேல்ஸ். அந்த பையன் பேச்சு விடுங்க. அது எதுக்காக தைக்கிறீங்க? இந்த தலைவலி, மூக்கடைப்பு, மண்டை பாரம், மண்டை சளி, நெஞ்சு சளி இருந்தால் சும்மா அப்படி டச் பண்ணால் போதும். மூக்கடைப்பு, மண்டை பாரம், மண்டை சளி, தொண்டை வலி, தொண்டை சளி, சோல்டர் வலி, இடுப்பு வலி, கை கால் வலினா ஒரு 2 ட்ராப் எடுத்து நல்லா ஹார்டாக தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா நீவே எடுக்கணும். எடுத்து விட்டு சுடு தண்ணி ஊற்றணும், அந்த வலி போய்டும். அதே மாதிரி மூட்டு வலினா தேய்ச்சி விட்டு கால் நெட்டி உடைக்கணும். படக்கு உடைச்சா இந்த நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும். எஸ். மருந்து தேய்ச்சிக்க எப்படி இருக்கு? கல்ல கெட்ட நீர் வரும் சொல்லி அப்படிங்களா? ஸ்டாப் பண்ணிடலாம் ஒன்ஸ். அது உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? எஸ். மேலே பார்த்து ரஜினி ரசிகராக இருப்பார். ரஜினிக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருந்துச்சு. ரஜினிக்கே நீங்கள் தான் சொல்லி கொடுத்து. எப்படி சரியாயிடுச்சா? எரியல. பவர் இஸ் கார்ட் ப்ராப்ளம். என்ன பெயின் கில்லர்லாம் விற்கிறோம், பயங்கரமாக பவர் விற்கிறோம். நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிறோம், ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். ஸ்படிகம் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்குது. நம்ம ஸ்டோன்ஸுகள் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன் யூடியூப்பில் பார்த்துருக்கு. நம்ம ஸ்டோன் எல்லாம் நம்ம ஸ்டோன்லாம் வச்சு விற்கிறோம். இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி நம்பி. 2 நிமிஷம் தேய்ச்சது எரியுதுன்றாங்க, அப்புறம் 2 நிமிஷத்தில் நீங்களே நிப்பாட்டிடுங்க. அது என்ன வித்தியாசம்? அதாவது தலைவலி இருந்துச்சுன்னா பவர் இருக்காது. தலைவலி வந்து 100 பவர், இது 150 பவர். இது சேர்ந்துச்சுன்னா டப்புன்னு அடிச்சோன்னா அந்த தலைவலி ஸ்பாட்டுக்கு போயிடும். உடனே நிற்கிது, ஸ்பாட்டுக்கு தலைவலி நிற்கும். 2 நிமிஷம் கூட ஆகலை, தேய்ச்சி விட்டு திரும்ப 2 நிமிஷத்தில் சரியாகுதுன்றீங்களே. அப்போ அந்த தலைவலி 1 செகண்டில் சரியாகுதுன்னு சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் ஸ்டாப். அதான் பெயின் கில்லர். ரைட். மெடிசன் பவர்ஃபுல். பவர்ஃபுல். காட்டு வெங்காயம், காட்டு இஞ்சி, மலைப்பூண்டு அதிகமாக போட்டுருக்கோம். கால் வலி, முட்டு வலி, அதுக்கே தான்டா மெடிசன். திஸ் பவர்ஃபுல். நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. போட்டோ லொகேஷன் சம்பளம் பேசாதீங்க. இடத்துல போல என்ன ஃபுல் திறந்தா இருக்கும். நெக்ஸ்ட் வந்த உடனே 4 போ. ஹலோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். மாசமாக தேய்க்காதீங்க. மாசமாக தேய்க்காதீங்க. அதாவது சின்ன குழந்தைக்கு தேய்க்காதீங்க. அது அதிகமாக. எத்தனை வயசுக்குள்ள தேய்க்கலாம்? ஒரு 18 வயசு, 19 வயசு, அதுக்கு மேலே தான் தேய்க்க முடியும். இந்த மாதிரி வயசுக்கு தேய்க்கும். 5 வயசு 10 வயசுக்குள்ள தான் தேய்க்கக்கூடாது. அவர் அதிக போகுது. கால் வலி, முட்டு வலி தேய்ச்சி விடு. கால் வலி, முட்டு வலி தேய்ச்சி விடு சொல்கிறாங்கல்ல. அது இந்த மாதிரி வயசில் ஒரு ட்ராப் இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப் வச்சு இங்கே ட்ராப் போதும். 15 வயசு இருக்காங்க, 15 வயசு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ட்ராப் வச்சா போதும். ஒரு ட்ராப் லைட் டச், அதான் தேய்க்கலாம்ல. லைட் டச். 10 வயசுக்கு கீழே தேய்க்க. ஆமாம். என்ன பவர் அதிகம், மாசமாக வந்து தேய்க்கக்கூடாது. அவங்க 2 உயிர். காற்று அழுத்தம், சைனஸ் ப்ராப்ளம்லாம் சரியாகுமா? சைனஸ் ப்ளஸ் சக்குன்னு சரி சார். லைட்டாக தேய்ச்சி விட்டு சைனஸ்னால மூக்கில் தண்ணி வந்துட்டே இருக்குல்ல. தேய்ச்சி விட்டுட்டு மூக்கில் கொஞ்சம் அதிகம் தேய்ச்சி. சைனஸ் ப்ராப்ளம். ஆமாம், சைனஸில் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, ஜலதோஷம் சொல்கிறீங்க, தமிழில் சொல்லலை. ஆஸ்துமா மாதிரி இருக்கும்ல, மூக்கில் தண்ணி வந்துட்டே இருக்கும்ல. ஆமாம் சார், அதான் சைனஸ் ப்ராப்ளம். அந்த சளிக்கு தேய்ச்சா என்ன பண்ணுறீங்கன்னா லைட் எடுத்துட்டு இங்கே ஒரு ட்ராப்பு, இங்கே ஒரு ட்ராப், இல்லை சேர்த்து வாங்க. ஒரு ட்ராப்பு செய்யுங்க, சக்குன்னு செய்யுங்க. காசு கையில் சார். சார் நோ ஃபார் மணி. அதாவது நல்லா இருந்தா தனியாக போட்டுருங்க. கவர் தனியாக போட்டுருவாச்சா? ஆமாம், தனியாக போட்டுருங்க.
ஏன்னா காசுக்காக வேலை பார்க்குறது நம்ம காசுக்காக வேலை பார்க்குறதுல வேலைக்காக தான் பார்க்குறது காசு. இன்னும் ஒரு நேரம் தண்ணி அடிச்சு போச்சுக்கா, சின்ன காசு லட்சம் ஏன் சொன்ன மாதிரி என்ன காசு லட்சம் காசு 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 இந்த மாதிரி வைத்தியரை பார்த்து நல்ல விஷயத்தை பழகிக்கிங்க சார் காசு. என்ன கற்றுன்னு நான் சொல்கிறேன் ஐயாவை பற்றி. லைவா இல்லை லைவ் இல்லைன்னா கடந்த முறை வாங்கிட்டு போனோம் பல நடந்துட்டோம்னு சொல்லலாம். உண்மையை மட்டுமே சொல்லணும். ஓடிக்கிட்டு பாய் குட் பவர் பவர் பாக்கி வரல இன்னும். பாக்கி பேஸ் பூரா குறா மொத்தம் 3 வரணும். ஆமாம் உங்களுக்கு வரணும். எனக்கு உங்களுக்கு வரணும் செய்யும். கொடுங்க. நான் பார்த்தீங்களா கடைசியில் வாங்கினவனுக்கே இல்லைன்னு இல்லை கொடுக்கணும் என்னென்ன காசு. அது கீழே இருக்கிறது என்னங்க? அது ஏசிங்க இது அது எதுக்கு எல்லாம் செய்யறது இல்லை. அப்படியே பூரா வந்தது அந்த குச்சியில் முட்டை வந்தது ஒட்டினதெல்லாம் கிடையாது. இல்ல அது எதுக்கு வைக்க? நூறு முட்டை கொட்டு கட்டி அதுங்க அது எதுக்குன்னு கேக்குறேன். ஏசிங்க ஏசிங்க வீட்டில் வச்சா நல்லது. இது என்னதுன்னா இது தேயிலை இருக்குங்களா? வச்சா என்ன பலனுமா? அது காற்றுக்கு வரைக்கும் பின்னி போட்டோ பிடிச்சி வீடியோவில் போட்டுறாதீங்கன்னு. இது காற்று கருப்பெல்லாம் அண்டாதீங்க. இது அது சாம்பிராணி சாயின்னு உடச்சிட்டு